பெரிய நகரங்களில், அதுவும் பெரும் பணக்காரர்களின் வீட்டில் மட்டுமே முகம் பார்க்கும் கண்ணாடி பழக்கத்தில் இருந்தது. ஒரு செல்வந்தர் தன்னுடைய கண்ணாடியை கிராமத்திற்கு வந்திருந்த போது தவறவிட்டு விட்டார். அதை அவ்வழியே வந்த விவசாயி எடுத்து பார்க்கின்றார். அந்த விவசாயி முன்பின் கண்ணாடியை பார்த்ததே கிடையாது. எனவே கண்ணாடியில் தெரியும் அவரது முகம் என்று நினைக்காமல், தன் தந்தையின் முகம் போலவே இந்த உருவம் இருக்கிறதே, இது தன் தந்தையின் சித்திரம்தான் என்று பார்த்து அந்த கண்ணாடியை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்று யாருக்கும் தெரியாமல் தனது பெட்டிக்குள் வைத்து விடுகின்றார். ஒரு நாள் இரவு அந்த கண்ணாடியில் தன் முகத்தை தன் தந்தையின் முகம் என பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை அவருடைய மனைவி பார்த்து விட்டார். என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தற்செயலாக வந்து அந்த கண்ணாடியை வாங்கி பார்க்க, அந்த கண்ணாடியிலோ அவரது மனைவியின் முகம் மனைவிக்கு தெரிகிறது. ஆனால் அவருடைய மனைவியோ, இது வேறு யாரோ ஒரு பெண்ணினுடைய சித்திரமாக அல்லவா இருக்கிறது, நீ எந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாய் நான் இருக்கும் பொழுது என்று கோபத்தில் சண்டையிடுகிறார். சண்டை முற்றி போய் வழக்கு பஞ்சாயத்திற்கு செல்லுகிறது. பஞ்சாயத்து தலைவரிடம் அந்த கண்ணாடி ஒப்படைக்கப்படுகிறது. பஞ்சாயத்து தலைவரோ அந்த கண்ணாடியை வாங்கி, இதில் உங்கள் இருவரின் பேச்சு போல உங்கள் தந்தையின் முகமோ அல்லது இன்னொரு பெண்ணின் முகமோ தெரியவில்லை, இது என் தந்தையினுடைய தோற்றம், இது என் தந்தையினுடைய சித்திரம் உங்களுக்கு எப்படியோ வந்துவிட்டது, இதை நானே வைத்துக் கொள்கிறேன் என்று வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார். இது ஏதோ பழங்காலத்து கதையாக தோன்றினாலும் இன்றைய காலத்திலும் இதுதான் நடைபெறுகிறது. தன் முகத்தை, தன் குணத்தை யாரோ ஒருத்தருடைய முகமாக குணமாக இன்றைக்கு மனிதர்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கக்கூடிய பண்புகளை, குணங்களை பிறருடைய தோற்றத்தில் ஏற்றி பார்க்கிறார்கள்.